இதில் நாங்கள் சொல்லி கொடுக்கறது ஸ்நாக்ஸில், அதாவது பார்த்திங்கன்னா சிறு தானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் அவேர்னஸ் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல உணவாக சாப்பிடணும், நல்ல ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிடணும், நல்ல கேக் வாங்கி சாப்பிடணும், நல்ல பிஸ்கெட்ஸ் வாங்கி சாப்பிடணும். வீட்லேயே வந்து தோசை, இட்லி, புட்டு வெரைட்டி, கஞ்சி மிக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து வீட்லேயே செய்யணும், இதை விற்பனையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் நாங்கள் வந்து எப்படி பண்ணலாம், ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நம்ம இங்கே நடத்துகிறோம். ஒரு பொருள் எங்கே சோர்ஸ் பண்ணலாம், அந்த பொருளை எப்படி பண்ணலாம், அது செய்முறை எப்படி, அது கடைசியில் பேக்கேஜிங் எப்படி. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, 1 டே ட்ரைனிங்கு, 1 இயர் வாரண்ட்டி. 1 இயருக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக குரூப் கிரியேட் பண்ணி வாரண்ட்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான ஐடியாவாக இருந்தாலும் சரி, 1 இயருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். 1 இயர் பேக்காக தான் இப்போ அவங்க அதை கொடுக்க போகிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கிங் பீப்புளாக இருக்காங்க, சாஃப்ட்வேரில் இருக்காங்க. சில பேர் வந்து ஒர்க்கிங் மாத சம்பளமில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வீட்டிலேருந்தே சம்பாரித்து ஃபேமிலியை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மில்லட்ஸில் இருந்து பல்வேறு வேல்யூ ஆட் ஆன் ப்ராடக்ட்ஸ் தயார் பண்ணி அதில் 15 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல் உமன் ஆண்டர்ப்ரனராக இருக்கக்கூடிய திருமதி மேனகா மேடம் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மில்லட்ஸ் மூலமாக பல்வேறு தொழில் முனைவோர்களை உருவாக்கக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க. வர மே 30ஆம் தேதி வேலூர் ஆற்காடு பகுதியில் ஒரு இயற்கை பண்ணையில் ஒரு ட்ரைனிங் நடத்த போகிறாங்க. அந்த ட்ரைனிங் பற்றின முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வணக்கம் மேடம். வணக்கங்க. சொல்லுங்க, தொடர்ந்து நீங்க மில்லட்ஸ் ட்ரைனிங் நடத்திட்டே வரீங்க. இப்ப சமீபத்துல நடத்தின ட்ரைனிங் எப்படி போச்சு, அதை பத்தின முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோவோட நம்ம போயிடலாம். அப்படின்னா பாக்குறவங்களுக்கும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வணக்கங்க. தொடர்ந்து நம்ம வந்து நிறைய இன்டர்வியூ நம்ம இந்த சேனல் மூலயமா கொடுத்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் தமிழ்நாடு முழுக்கும் மட்டும் இல்லாமல் பெங்களூர், நிறைய பிளேஸ்லேருந்து, கேரளாலேருந்து வராங்க, பெங்களூர்லேருந்து வராங்க, அதர் ஸ்டேட்லேருந்தும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதை வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாகவும் மட்டுமே இல்லாமல் தொடர்ந்து அவங்க வந்து என் கூட ட்ராவல் பண்ணி நிறைய ஆண்டர்பிரினர்ஸ் வந்து க்ரியேட் ஆகியிருக்காங்க. ஸோ இதுக்காக இந்த சேனலுக்கு வந்து நான் உண்மையிலே ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ட்ரைனிங்ன்றது வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஸ்கூல் லீவுன்றதால நிறைய ரிக்வெஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தாங்க, இந்த ஸ்கூல் லீவில் வந்து நீங்கள் ஒரு ட்ரைனிங் போடுங்கன்னு சொல்லி. அதனால் KM இயற்கை வழி வேளாண்மை பண்ணை நம்ம ஆற்காடில் இருக்குது. அந்த பண்ணையில் நம்ம வந்து இப்போது இந்த நிகழ்வை நடத்த போகிறோம், ட்ரைனிங் நடத்த போகிறோம். சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து வேலூர் சைடில் இருந்தோம், காஞ்சிபுரம் சைடில் நிறைய பேர் ரிக்வெஸ்ட் கேட்டுகிட்டே இருந்தீங்க. சென்னையிலேயே பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து வேலூரில் பண்ணுங்க, காஞ்சிபுரத்தில் பண்ணுங்க, நிறைய இந்த மாதிரி இடத்துல பண்ணலான்னு. ஸோ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த மாதிரி நீங்கள் ஒரு ட்ரைனிங் எடுத்து நீங்களாக ஒரு சுய தொழிலை வந்து நீங்கள் கற்றுக்கணும், நம்மளோட பாரம்பரிய அரிசி சிறுதானியங்க இதில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இதில் நாங்கள் சொல்லி கொடுக்கறது ஸ்நாக்ஸில், அதாவது பார்த்திங்கன்னா சிறு தானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் அவேர்னஸ் கொண்டு வந்துட்டாங்க. நல்ல உணவாக சாப்பிடணும், நல்ல ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிடணும், நல்ல கேக் வாங்கி சாப்பிடணும், நல்ல பிஸ்கெட்ஸ் வாங்கி சாப்பிடணும். வீட்லேயே வந்து தோசை, இட்லி, புட்டு வெரைட்டி, கஞ்சி மிக்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து வீட்லேயே செய்யணும், இதை விற்பனையும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அரிய வாய்ப்பாக இருக்கும். இது மூலிமா நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறோம். இப்போ சம்மர் டைம்ன்றதால சம்மரில் நாங்கள் வந்து வடகம் வெரைட்டியும் வந்து நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் மூலயமா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயனடைஞ்சிருக்காங்க. மில்லட் சாக்லேட்டு, மில்லட் பிஸ்கெட்டு, ப்ரௌனி, இதில் எல்லாத்துலேயும் ஒரு ரெசிபி நாங்கள் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இதில் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம், இதை எப்படி சந்தைப்படுத்தலாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதில் எப்படி வந்து கொண்டு போகலாம். இப்போ நானே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறைய பெனிஃபிஷியர் வாங்கியிருக்கேன், ஸ்டார்ட் அப் TNலேருந்து. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் ஆகலாம், MSMEல பெனிஃபிட் ஆகலான்னா இதில் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, நிறைய இது இருக்குது.
அதோட வழிமுறைகள் வந்து நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். டெஃபினட்டாக நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். அதோட பேக்கேஜிங்கு, ஸ்டிக்கரிங்கு எல்லாமே நாங்கள் எப்படி பண்ணணுன்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ஒரு நல்ல வாய்ப்பாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரைனிங் நம்ம வார்த்தையா சொல்லிட்டு இருக்கோம். வந்தவங்களுக்கு அது ஃபீல் ஆகும். இப்போ வராதவங்களுக்கு வந்து நம்ம இந்த ட்ரைனிங் வந்தோம்னா என்னதான் கத்துக்குவோம் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஏன்னா மில்லட்ஸ்ன்றாங்க, ஒரு பேக்கெட் வச்சு நம்மளுக்கு சொல்லுவாங்களா, இல்லை எப்படி பண்றதுன்னு சொல்லி காட்டுவாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அதனால கிளாஸ் எப்படி போகும்னு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் சுருக்கமா சொன்னீங்கன்னா கண்டிப்பா. புரியும். இப்போ கிளாஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஆன்லைன் செஷன்லாம் எடுக்கிறாங்க. எனக்கு வந்து ஆன்லைன் செஷனில் வந்து உடன்பாடு கிடையாது. ஆனால் இந்த கிளாஸ் எப்படி இருக்கும்னா, இப்போ நான் ஒரு ஆண்டர்பிரனர், நிறைய பேர் வந்து ஆண்டர்பிரனராக ஆகணும்னு விரும்புகிறவங்களுக்கு என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸை நான் வந்து ஷேர் அது ஒரு பண்ணுறேன். முக்கியமான விஷயம். 15 வருஷமா சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரனரா கண்டிப்பா. இருக்கிறது, அந்த அனுபவம்ன்றது ரொம்ப வேல்யூபிள். கண்டிப்பாக. ஸோ ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் நாங்கள் வந்து எப்படி பண்ணலாம், ஸோ ப்ராக்டிக்கல் கிளாஸ் வந்து நம்ம இங்கே நடத்துகிறோம். ஒரு பொருள் என்ன எங்கே சோர்ஸ் பண்ணலாம், அந்த பொருளை எப்படி பண்ணலாம், அது செய்முறை எப்படி, அது கடைசியில் பேக்கேஜிங் எப்படி, இதை வரைக்கும் நம்ம வந்து கொண்டு போகிறோம். ஓகே. அதே மாதிரி மில்லட்ஸ் சார்ந்து இப்போ என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும்? சாப்பிட்ற பொருட்களா, இல்லை நீங்க சொன்னீங்க வடகம் அந்த மாதிரி ஏதாவது பொருட்களா, இந்த மாதிரி என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நீங்க வந்து ட்ரைனிங் கொடுக்க போறீங்க? இப்போ இந்த ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குழந்தைங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டும் இருக்கணும், பெரியவங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டும் இருக்கணும், வீட்டில் வந்து டெய்லி யூஸ் ப்ராடக்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி டெய்லி யூஸ்னால் வந்து புட்டு வெரைட்டி, இடியாப்பம் வெரைட்டி, தோசை வெரைட்டி, அடை வெரைட்டி, அந்த மாதிரி. குழந்தைங்களுக்குனா சாக்லேட்டு, மில்லட் சாக்லேட்டு, மில்லட் ஐஸ்கிரீமு, ஸோ இந்த மாதிரி ஐட்டமும் நம்ம பண்ணுறோம். இப்போ பெரியவங்களுக்கு வந்து இந்த கஞ்சி மிக்ஸ் மாதிரி, அதை வந்து நீங்கள் வீட்லயும் சேர்ந்துக்கலாம், பேக்கிங்கும் நீங்கள் கொண்டு போய். அதே மாதிரி மொத்தமா ட்ரைனிங் எடுக்கிறீங்க, வர்றவங்க வந்து பர்டிகுலரா சில விஷயங்கள் கேட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி வருவாங்க. நீங்க ட்ரைனிங் செஷன்ல வந்து அதுக்கான இடம் இருக்குமா, அதுக்கான நேரம் இருக்குமா? ட்ரைனிங் செக்ஷனில் நாங்கள் நிறைய அவங்க வந்து சொல்கிற விஷயத்த ஆன் த ஸ்பாட் வந்து சொல்லிட்டே இருப்போங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துட்டு ஒரு நாள் போயிடுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்கன்னா, நாங்கள் வந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஆமாம், வாட்ஸ்அப் குரூப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரைனிங்க்குமே இருக்குது. ஓகே. நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ட்ரைனிங்க்குமே நாங்கள் வச்சுருக்கோம். அந்த குரூப் வந்து 1 இயர் வரைக்கும் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம். அதில் ஏதாவது ஒரு டவுட்ஸ் அவங்களுக்கு வரலாம், அதில் ஏதாவது வந்து கிளாரிஃபை பண்ணலாம். சில நேரத்தில் அவங்க பண்ணிட்டு அதை வந்து அனுப்புவாங்க, ஃபோட்டோ எடுத்து அனுப்புவாங்க. ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோடனே அவங்களுக்கு வந்து சில இன்புட்ஸ் நம்ம கொடுப்போம். ஸோ அதில் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. இன்னும் சூப்பரான விஷயம் என்னென்னா, நம்ம மில்லட் சாக்லேட் ஒன்று வந்து அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஒரு பொண்ணு அது அழகாக தொடர்ந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணி அவங்க என்கிட்ட டவுட்ஸ் கேட்டு பேக்கேஜிங் எப்படி பண்ணலான்னு பண்ணிட்டு, இப்போது ரீசெண்டாக அவங்க வந்து ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒரு குழந்தையோடைய பர்த்டேக்கு கிட்டத்தட்ட 600 மில்லட் சாக்லேட் வந்து ஆர்டர் இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஆண்டர்பிரனரை உருவாக்கிருக்கீங்க கண்ணு முன்னாடியே. அதுலேயும் புதுவிதமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா சாக்லேட்ஸ்ன்னும் போதே பேரண்ட்ஸுக்கு ரொம்ப அலர்ஜி, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் வந்து ரொம்ப பிரச்சனை வரும், உடம்புக்கு கெட்டது, பல்லுக்கு சொத்து, அது மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும். ஆனால் மில்லட்ஸ்ன்னும் போது அது எல்லாருமே ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம். ட்ரைனிங் பற்றி சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம்னா, 1 டே ட்ரைனிங்கு, 1 இயர் வாரண்டி. 1 இயர்க்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக குரூப் கிரியேட் பண்ணி வாரண்டி கொடுக்குறாங்க. நீங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த விதமான ஐடியாவாக இருந்தாலும் சரி, 1 இயருக்கு நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ 1 இயர் பேக்காக தான் இப்போ அவங்க அதை கொடுக்க போகிறாங்க. இப்போ பேக்குன்றதால நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். எவ்வளோ இதுக்கு ஃபீஸ் கட்டணும்? இது வந்து நான் ஏற்கனவே 30ஆம் தேதி நடக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நீங்கள் வந்து நேரத்தையும் தேதியையும் இப்போ உறுதிப்படுத்துங்க. இந்த ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1750 ருபீஸ் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம். இதில் சர்டிஃபிகேட் கொடுத்துரும். மதிய உணவும் நம்ம வந்து கொடுக்குறோம். அந்த மதிய உணவில் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம்னா, இப்போ நம்ம இயற்கையான சார்ந்த ஒரு இடத்துல இருக்கோம். நடக்கிறதே ஒரு பண்ணை தான். பண்ணையில் நடக்கிறோம், இயற்கை பண்ணையில் நடத்துகிறோம். ஆற்காடில் எப்பவுமே அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்காடு அரிசி திருவிழா வந்து நடத்துவாங்க, அந்த இடத்துல தான் நடத்துகிறோம். அப்போ வந்து மண்பானை சமையல்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல இயற்கை உணவு நம்ம கொடுக்குறோம். ஸோ இது மார்னிங் 10 o'clock to 5 o'clock வரைக்கும் நம்ம நடத்துகிறோம். நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, ரிக்வெஸ்ட் கேட்டுட்டு இருந்தாலும் இந்த ஷார்ட் டைமில் நம்ம வந்து இது இன்னொரு 15 days தான் இருக்கு. 15 days. இப்போ இந்த ட்ரைனிங் செஷன் வந்து என்ன டைமிங் நடக்குதுன்னு கேட்டேன். வழக்கமாக வந்து நீங்கள் பண்ணுற ட்ரைனிங் எல்லாமே வந்து 10 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஆஸ் யூஷுவல் எதுவும் ஆஸ் யூஷுவல் இதே டைமிங் தான். அதே மாதிரி நீங்கள் 1750 வந்து கட்டணம் சொல்லியிருந்தீங்க. இந்த கட்டணம் வந்து ஃபுட்டு,
சான்றிதழ் எல்லாத்துக்கும் சேர்த்தது தானா, இல்ல சான்றிதழுக்கும் ஃபுட்டுக்கும் தனியா ஏதாவது கட்டணம்? இல்ல எல்லாத்துக்கும் சேர்த்தே தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்றோம். அவங்க அப்பனா வந்து அந்த நோட்ஸ் ஏதாவது எடுக்கிறதா இருந்தா அதை மட்டும் எடுத்துட்டு வந்துட்டா போதும், ஃபுட்டும் கொடுத்து ஆமா, அவங்களுக்கு எல்லாமே நீங்க ஆமாங்க. சான்றிதழ் வரைக்கும் கொடுத்துட்றீங்க. ஓகே. அதே மாதிரி இந்த ட்ரைனிங் செஷன்ல பங்கேற்கணும் அப்படின்னா அவங்க எப்படி பங்கேற்கலாம்? இந்த ட்ரெய்னிங் செஷன்ல பங்கேற்கிறதுக்கு எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கால் வந்து பண்ணிடுங்க. ஆமா. நீங்க வந்து பதிவு பண்ணிட்ட பிறகு நாங்க வந்து ஒன் பை ஒன்னா நாங்க வந்து குரூப் அதே தான் சொல்றோம். நாங்க குரூப்ல வந்து ஆட் பண்ணி நாங்க வந்து இது அதை கோஆர்டினேட் பண்ணி. கோஆர்டினேட் பண்ணுவோம். ஓகே. அதே மாதிரி இவங்க சொன்ன மாதிரியே அந்த ஆற்காட்டில் இருக்கக்கூடிய அந்த பண்ணை, அந்த பண்ணையோட லொக்கேஷன், இவங்களோட ஃபோன் நம்பர், இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த இடத்தோட டீட்டெயில்ஸுமே நான் வந்து கார்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாளைக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணணும்? 30ஆம் தேதினா எத்தனை நாளைக்கு முன்னாடி பிஃபோராக இதை வந்து ரிஜிஸ்டர் 29th ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ரொம்ப குறைவான சீட்ஸ் தான் நம்ம பண்றோம். ஒரு 50 சீட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பீப்புளை வந்து ரெக்வயர் பண்றோம் நாங்க. நீங்க கூடிய விரைவில் நீங்க இந்த லீவை வந்து ஒரு பெனிஃபிட்டான ஒரு லீவா நீங்க வந்து குழந்தைங்களுக்குலாம் இப்போ லீவ் இருக்கும். நிறைய பேர் வந்து நார்மல் டேஸ்ல நம்ம வந்து இதை பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு யோசிக்கிறவங்க தாராளமா இந்த டைம்ல நான் உங்களுக்காக ரொம்ப ஷார்ட் டைம் இருக்கிறதால இருந்தாலும் நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்கிறதால நான் வந்து இதை அனௌன்ஸ் பண்றேன். நீங்க தாராளமா நீங்க கால் பண்ணுங்க, பதிவு பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நாங்க வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே. ஒரு 15 வருட அனுபவம் கொண்ட ஒரு உமன் ஆண்டர்பனர் உங்களுக்காக வந்து ஒரு ட்ரைனிங் செஷன் நடத்துகிறாங்க. இதை நீங்கள் வந்து புதுசாக ஏதாவது ட்ரைனிங் பண்ணலாம் அப்படின்ற தாட் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்ககிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க மோஸ்ட்லி யார் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க, நம்மளுக்கு டைம் இருக்குது, வீட்டில் நேரம் இருக்குது, நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாமா நினைப்பவங்க இருப்பாங்க. இல்லை புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்கம் பத்தலை, நம்ம பிஸ்னஸ் பண்ணால் தான் நிறையா சம்பாதிக்க முடியுன்ற தாட் இப்போ அதிகம் போயிட்டுருக்கு. வேலைக்கு போகிறத விட பிஸ்னஸ் தான் நம்மளை லைஃப் செட்டில் பண்ணுன்ற தாட் போட்டுருக்கு. அப்போ யாருக்கு வந்து இது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பொருந்தும்? இது நிறைய மிக்சட் பீப்புள் வராங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுன்றதுக்கு வராங்க. ஓகே. சில பேர் என்ன பண்றாங்க, ஒர்க்கிங் பீப்புளா இருக்காங்க, சாஃப்ட்வேர்ல இருக்காங்க. சில பேர் வந்து ஒர்க்கிங் மாத சம்பளம்ல இருக்கிறவங்க வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி வீட்டில இருந்தே சம்பாரிச்சு ஃபேமிலியை இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சில பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நாலேஜபிள், எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து இதில் அடாப்ட் பண்ணிக்கலான்றத வந்து நிறைய மிக்சட் பீப்புள் நிறைய பேர் வராங்க. சில பேர் ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வீட்டில இருந்தே தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நல்ல ஒரு உணவை கொடுக்கணுன்றதுக்கு சில பேர் வராங்க. நிறைய பேர் மிக்சட் பீப்புள் வராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். நம்ம வந்து ஒரு அன்னைக்கு ஃபுல்லாகவே ஒரு ஒரு காம்பேக்டாக ஒரு நல்ல ஒரு செஷனாகவே இருக்கும். கேள்விகள் கேட்கும் போது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும் போது நல்ல ஒரு டிஸ்கஷன், ஒரு ஹெல்தி செஷனாக இருக்கும். இது ஒரு ட்ரைனிங் பேக்கேஜ் அப்படின்றதால நான் வந்து ஒரு பார்க்குறவங்களோட ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். சும்மா ஒரு உங்களோட நீங்கள் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக. இப்போ இந்த மில்லட் வேல்யூ ஆடட் கிளாஸில் வந்து உங்களுக்கு 3 வகையான ஸ்வீட் வெரைட்டி, அதாவது லட்டு வெரைட்டி, அதுக்கப்புறம் வந்து மல்டி மில்லட் லட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சத்து மாவு லட்டு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அது இல்லாமல் ஸ்வீட்டு சாக்லேட் வந்து மில்லட் சாக்லேட்டு, ஸ்நாக்ஸ் வந்து ஒரு 3 வகையான ஸ்நாக்ஸு, அதாவது முறுக்குலேருந்து எல்லாமே சிறுதானியம் பாரம்பரிய அரிசியில் பண்ணுறது. இப்போ நிறைய வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டுக்கு புட்டு வெரைட்டி, தோசா மிக்ஸ் வெரைட்டி, தோசையிலேயே மில்லட்ஸு, ட்ரெடிஷ்னல் ரைஸ் எல்லாமே, குழிப்பணியாரம் வெரைட்டி, ஹெல்த் மிக்ஸ் வெரைட்டி, குல்ஃபி நம்ம பண்ணித்தரோம், சூப் வெரைட்டி, மில்லட் சூப் வெரைட்டி, வத்தல் வடகம் வெரைட்டி, ப்ரீமிக்ஸு, அதாவது கேக்கு பண்ணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் கேக் வந்து ப்ரீமிக்ஸாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்து அவங்க ஜஸ்ட் மிக்சிங் பண்ணி பேக்கிங் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரெசிபீஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். மில்லட் பிஸ்கெட் கொடுக்குறோம், ப்ரௌனீஸ் அந்த வெரைட்டி கொடுக்குறோம். இந்த மாதிரி மார்னிங் டு நைட் வித் ஸ்நாக்ஸ் ஸ்வீட்ஸோட எல்லாருமே ஒரு வெரைட்டியாக நம்ம கற்றுக்கணும்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஒரு 2-3 ஐட்டம் நம்ம கற்றுக் கொடுத்தா அடுத்தது இப்போ கஸ்டமர் வரும்போது என்ன கேட்பாங்கன்னா இன்னும் வேற என்ன இருக்குன்னு தான் கேட்பாங்க, புதுசாக என்ன. அதனால எல்லாமே ஆல் டுகெதர் நம்ம கற்றுக் கொடுக்குறோம். உண்மையிலேயுமே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ட்ரைனிங்காக ஆண்டர்பனர் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட நேரத்தை பகிர்ந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்ற எந்த தகவலாக இருந்தாலும்
இவங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஃபோன் பண்ணி நீங்கள் பேசிக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.